நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கொடுங்க பாக்குறேன். இதுதான் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போறதா? மைனா, அது சொல்லுங்க பாட்டி, இதை எதுக்கு கொண்டு போனீங்க? அது மைனா, அது மைனா, பால் வாங்கலான்னு எடுத்துட்டு போனோம்மா. பால் வாங்குறதுக்கா? திரும்பி வர்றப்ப பால் வாங்கிட்டு வரலான்னு. எப்போத்துல இருந்து அப்பா பொய் சொல்ல கத்துக்கிட்டீங்க? சொல்லுங்க பாட்டி. பாட்டி, நீங்க இவருக்கு உதவுறீங்களா? மைனா, நாங்க வந்து அம்மாடி, நான் உண்மையை சொல்லிடுறேம்மா. நாங்க நெய்யறதுக்காக போனோம்மா. நெய்யறதுக்கா? வேலை இதன்னு நெய்யற இடத்துக்கு. எதுக்கு இப்ப 2 பேரும் அங்க போனீங்க? என்ன 2 பேரும் பேச மாட்டேங்கிறீங்க? அம்மாடி, நான் நெய்யறதுக்காக போனேன். அம்மா நூல் நூக்க வந்தாங்க. நீ மட்டும் இந்த வீட்டுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுற. அதை தாங்க முடியாம எங்களால முடிஞ்ச வேலையை செய்யலான்னு போனோம். ஓஹோ, அப்ப நான் சொல்றத யாருமே இங்க கேட்கவே மாட்டீங்கல்ல? மைனா, அது அப்படி இல்லம்மா. நீ எல்லா கஷ்டத்தையும் தனியாவே சுமந்துகிட்டு இருக்க. அத பார்க்கும்போது உடம்பு முடியாத அப்பாவும் பாட்டியும் வேலைக்கு போனா இங்க இருக்கிற கஷ்டம் எல்லாம் தீந்துருமா? மைனா, ஒண்ணு கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு ஒண்ணுமே இல்ல, அப்படிதானே? மைனா, 2 பேரும் என்கிட்ட மறைக்கிறீங்கல்ல? நான் உங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லாதவளா ஆயிட்டேன்ல? மைனா, விடுங்க. என்கிட்ட நீங்க 2 பேரும் பேசாதீங்க. ஐயோ அச்சுதா, மைனா வருத்தத்தோட போறாடா. பரவாயில்லம்மா. இப்போ நாம எதுவும் சொல்ல வேண்டாம். அப்புறமா பாத்துக்கலாம். நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். நம்ம மேல அவ அந்த அளவுக்கு உயிரையே வச்சிருக்கா. பாவம் அவ. டேய் விஷ்ணு, என்னடா உன்னை அடிச்சவங்க முன்னாடி அதுக்கப்புறம் நீ போலல. அந்த ரூபி, நான்சியை தவிர எல்லாருமே இருக்காங்க. அவங்க என்ன மூக்குல உறிஞ்சிருவாங்களா? சில சமயம் அப்படியே நடக்கலாம். அவங்க யாருமே நிதானமா இல்ல. நம்ம ஹாஸ்டலுக்குள்ள தான் இருக்கானுங்க அவனுங்க. அவங்க எங்கடா? டேய், அந்த மெஸ்ஸுக்கு கீழே படிக்கிட்டே இருக்கானுங்கடா. என் கூட வா. ஏய் விஷ்ணு, அவங்க யாருமே நிதானமா இல்லடா. அவங்க கிட்ட போவாதடா. போடா.
என்ன செய்ய போறடா? போலீஸை கூப்பிடுறேன். டேய் பிரச்சனை ஆகும்டா. நீ கொஞ்சம் சும்மாடுறா. அவங்கள சரியான நேரத்தில் மாட்ட வைக்கிறதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் தானே? நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக கால் பண்ணேன் சார். அது பரவாயில்லடா. நம்ம பார்ப்போம். நைட் கிளப் வந்துருங்க. சரி, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஓகேடா, நான் கூப்பிடுறேன். சொல்லு சோனி, என்ன விஷயம்? இனி எனக்குன்னு தனியா என்ன விசேஷம் இருக்கு? அது சரிதான். நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னப்போ என்னால நம்பவே முடியல. அப்போ நிஜமாவே உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? ஆமா. நான் என்ன நினைச்சேன்னா நீங்க ரொம்ப ஸ்டேட்டஸ் பாப்பீங்கன்னு. அப்புறம் நீங்க சொன்னப்பதான். சோனி, இப்போதைக்கு இதுவும் பேச வேண்டாம். இங்க எல்லாருக்குமே தெரியும். யாரு? இங்க இருக்க ஸ்டாஃபுங்களா? என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியதானே போகுது. அதுதான். ஆனா இப்போதைக்கு யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கும் போது எல்லாருக்கும் சர்ப்ரைஸா சொல்லிக்கலாம். ஓகே, உங்க விருப்பம் அதானா அது அப்படியே நடக்கட்டும். என்ன? இல்ல, உங்களோட இஷ்டம் எதுவோ அப்படியே நடக்கட்டும்னு. அது இருக்கட்டும். சோனி, எதுக்கு நீ இங்க வந்த? அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, வீட்டுக்கு போகிறதுக்கு வேற லேட் ஆகும். நான் லேட்டா போகும்போது அப்பா என்ன திட்டினாருன்னா டென்னிஸ் சார் கூட பேசிட்டு இருந்தேன்னு தைரியமா சொல்லுவேன். அப்போ சோனி, நீ வீட்லயும் சொல்லிட்டியா? இல்ல இல்ல, இது வரைக்கும் சொல்லல. ஆனா அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நான் சொல்லிடுவேன். அப்போ சோனி, நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? சொல்லல, இப்போதைக்கு சொல்லல. டென்னிஸ் சார் நேரா வந்து எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டா போதும். நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே, சரிதானே? எல்லாம் உன்னோட இஷ்டம். என்னடா ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன சோனி? இல்ல, நான் என்ன விஷயம்? என்ன சோனி, ஏதாவது பிரச்சனையா? அது சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். என்ன, கர்த்தா சில்க்ஸை மூடிட்டாங்களா? இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கர்த்தா சில்க்ஸை மூடிடுவாங்க. கர்த்தா ஃபேமிலியும் அழிஞ்சிடும். என்ன சோனி, என்னாச்சு அங்க? அது அந்த ஹேமா மேடத்தை ரமேஷ் சார் அனுப்பிட்டாரு. ஐயோ, துரத்தி விடலைன்னா தான் அது ரொம்ப அதிசயம். சொந்த பொண்டாட்டி செஞ்ச துரோகத்தை நான் சொல்லி தானே அவன் தெரிஞ்சுக்கிட்டான். எனக்கு இப்ப அது இல்ல டென்ஷன். நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கேன்னு எனக்காவது. இது வரைக்கும் ஹேமாவனோட பேரை சொல்லல. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹேமா மேடத்துக்கு கூப்பிட்டேன். அவங்க என்னை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்காங்க. ஆனா வேற யாராவது சொல்லிட்டா? அப்புறம் வேற யார் சொல்லுவாங்க? நீ டென்ஷன் ஆகாத சோனி, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைச்சிட்டாரு. அது சரிதான். இல்லைனாலும் எனக்கு என்ன பயம்? வாக்கு கொடுத்துருக்கீங்கல்ல. டெனி, உன்னோட வேலை முடியல. போய் நீ கலெக்ஷன் செக் பண்ணு. போ போ. அப்படின்னா நான் கிளம்பட்டுமா சார்? என்ன கூப்பிட்டீங்களா? இல்ல இல்ல, கார்ல கொண்டு போய் விடட்டுமா சோனின்னு என்ன கேட்ட மாதிரி இருந்தது. நேரம் ஆயிடுச்சுன்னா நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போறேன். சரி, நீ அப்படியே போய்க்க. சரி. எங்க போய் முடிய போதுரா? எங்க, நான் உங்களோட பையன்பா. அதான் என்னோட பயமே. என்ன இருந்தாலும் கர்த்தா குரூப்போட அஸ்திவாரமே இப்ப ஆட ஆரம்பிச்சிருச்சுல. ஒரு கல் இடிஞ்சிருச்சுன்னா பாக்கி தானா விழ ஆரம்பிச்சிரும். அது இடிகிறதுக்கு ரொம்ப நாள் ஆக போறது இல்லை. பிரகாஷ், என்னடா இந்த நேரத்துல? அபி, இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ரூபியோட ஃப்ரெண்ட்ஸை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. எப்போ? என்ன விஷயம்? அவங்கெல்லாம் ட்ரக்ஸ் அடிச்சிருந்தாங்க. நம்ம விஷ்ணு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டான். விஷ்ணுவா? அவன்தான். அது பிரச்சனை ஆகும்ல. என்ன பிரச்சனை ஆகும்?
அன்னைக்கு அவங்க என்ன எப்படியெல்லாம் அடிச்சாங்கன்னு தெரியும்ல. விஷ்ணு, நீ என்ன வேலைடா பண்ணிருக்க? அவங்க மோசமானவங்க. இனி அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதிராக நான் எதுவும் செய்ய முடியலனா அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும் சொல்லு. விஷ்ணு, நீ டென்ஷன் ஆகாத, இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ. ச்சே, என்னடி? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடி. என்ன பிரச்சனை? என்னாச்சு? ராகுலையும் ஃப்ரெண்ட்ஸையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. எப்படி? ஹாஸ்டல்லே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால. ஓ, ஹரி தான் எனக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொன்னான். ரூபி, அவனுங்களை வெளியில கொண்டு வரணும். கேஸ் போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும். நீ கவலைப்படாத, இது ஒரு சிம்பிளான கேஸ் தான். நான் தனியாவே இதை பாத்துக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா பண்ணணும். ம். இங்க பாரு, இதுக்கு பின்னாடி நீதான் இருக்கியா என்ன? என் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சு கொடுத்தது நீங்க தானே மட்டும் தெரிஞ்சது. அப்புறம் இருக்கு. வா. அபி, வா. பெத்தடு இன்ஜெக்ஷன், மேஜிக் மஷ்ரூம், அப்புறம் உங்க லிஸ்ட்ல வேற என்ன ட்ரக்ஸ் வச்சிருக்கீங்க சொல்றா. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்க கிடைக்குது? இதோட சோர்ஸ் எங்க? யார் இதை உங்களுக்கு விக்கிறாங்க சொல்றா. சாருக்கு தெரியாதா என்ன? ஏய், சொல்றா, அது எனக்கு தெரியணும். உங்களை வச்சு அது யாருன்னு கண்டுபிடிப்பேன். சொல்லுடா, சொல்லு, உண்மையை சொல்லுடா. யார் இதெல்லாம் செய்யறாங்க சொல்றானா? சொல்லனா இங்கே எல்லாரும் கிடந்து சாக வேண்டியதுதான். சொல்றா, ஏய் சொல்லு, சொல்றானா? ஏய் சொல்றா, யார் அவங்களோட கேங் லீடரு சொல்றா. நான் தான். நீ யாரு? இங்க பாருங்க, அது உங்களுக்கு தேவையில்லை. அவங்கள அடிக்காம விட்டுடுங்க சார். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து சொல்றதுக்கு நீ யாரு? சார் கேட்டீங்கல்ல, இவங்க கேங் லீடர் யாருன்னு. அது நான் தான். ரூபி, கர்த்தா குரூப்போட வாரிசு. மோகன் கர்த்தாவோட ஒரே ஒரு பொண்ணு. உங்களை ரொம்ப அடிச்சிட்டாரா? ஏய் நிறுத்து. ஹலோ, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க சார். இவங்க மேல கேஸ் எல்லாம் போடாம விட்டுடுங்க. நான் ரூபி சொல்றேன். என்ன சொல்ற? ஒண்ணுக்கு உதவாத டெக்ஸ்டைல் பேர் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இப்படிலாம் கத்தக்கூடாது. சும்மா மிரட்டாதீங்க சார். தோல்ல இதை விட அதிகமான ஸ்டார் பேட்ச் எல்லாம் குத்துன போலீஸை பார்த்து தான் நான் குழந்தையில இருந்தே வளர்ந்துருக்கேன். வேண்டாம், பிரஷரும் அதிகமாக்காதீங்க. உங்க வீரத்தை லேடிஸ் கிட்ட காட்டாதீங்க. கேஸே வேற ஆயிடும். சார் கொஞ்சம் வரீங்களா? ஒரு ரகசியம் சொல்லணும். வாங்க. உன்னோட ஐடியா என்ன? இவங்களை கேஸ் இல்லாம அனுப்பணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு. நீ பேசின பேச்சுக்கே நான் சும்மா விட மாட்டேன். பொண்ணுன்றதுனால சொல்றேன், மரியாதை வெளியே போ. இல்லைன்னா ட்ரக்ஸ் கேஸ்ல ஒரு பிசினஸ் மேனோட மகன் இருக்கான்னு நாளைக்கு டிவிலையும் பேப்பர்லயும் வந்துடும். சார், நீ வெளியில போ. கெட் அவுட். உங்களுக்கெல்லாம் ஒரு ஆளு சப்போர்ட்டா வருவாங்களா? ஏய் வருவாங்களா? ஏய் சப்போர்ட் கேக்குது. சொல்லு ரூபி. டாடி,
நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு முதல்ல சொல்லுமா. அது டாடி, நான் ஒரு ப்ராப்ளத்துல இருக்கேன். என்னோட கௌரவ பிரச்சனை. ஓகே, எனக்கு புரியுது. டாடி, இந்த எஸ்ஐ அந்த அளவுக்கு என்ன இன்சல்ட் பண்ணிருக்கான். டாடி, உங்களை பத்தி சொல்லி கூட அவன் காதலே வாங்கல. நீங்க சீக்கிரமாவே இந்த பிரச்சனையை தீர்க்கணும். என் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நடக்கணும். டாடி, ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஏதாவது ஒயின் ஷாப்போ பாரோ ஏதாவது இருக்கா? ஏசி இருக்கிற மாதிரி? அது எதுக்கு டாடி? ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் டைம் மட்டும் அப்பாவுக்கு கொடுமா. உனக்கு என்னன்னு சொல்றேன். அது வரைக்கும் உனக்கு போர் அடிக்காம இருக்கணும்னா நீ ஒரு பீரு குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் ஓகே ஆயிருக்கும். டாடி, நான் தானேமா சொல்றேன். முதல்ல பாருக்கு போய் ஏசியில உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ டாடி. எஸ் ஐயா, அவனை எனக்கு ஒரு வழி பண்ணணும். சார், வேலையில் இருக்கீங்களா டிஎஸ்பி சார்? ஓகே ஓகே, மீட்டிங் முடிஞ்சிட்டு என்ன கூப்பிடுங்க மறந்துடாம. கொஞ்சம் அர்ஜென்ட்டு. ஓகே. யார் ஃபோன் பண்ணா? ரூபியா கால் பண்ணா? ஆமா, அவதான். அவளுக்கு அங்க என்ன பிரச்சனை? என்ன ப்ராப்ளம்? காலேஜ்ல என்ன பிரச்சனை? என் பொண்ணு அங்க சந்தோஷமா இருக்கா. அதோட சைடு எஃபெக்ட் இப்போ என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கா. நான் அதை பண்ணித்தரேன்னு சொல்லவும் சொல்லிட்டேன். ரூபி அங்க என்ன பிரச்சனை பண்ணிருக்கா? என்னங்க, நீங்க அவளை எங்கேயோ போக சொன்னீங்கன்னா அதை கேட்டேன். நீங்க ஏங்க அப்படி இருக்கீங்க? பாருக்கு போறது எதுக்கு? பீர் குடிக்க. என்னங்க, நீங்க வேணும்னே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, தெரிஞ்சுதான் பண்றேன். உனக்கு இது பிடிக்கல இல்ல? நான் அவளை 10 மாசம் சம்மதி பெத்து எடுத்தவ. ஆமா, பெத்தவதா. ஆனா அவளுக்கு எப்பவுமே உன்னை விட என்னதான் பிடிக்கும். அவ விளையாட்டுத்தனமா என்ன பண்ணிருக்கா தெரியுமா? மேனகா, ரூபியும் ஃப்ரெண்ட்ஸையும் ட்ரக்ஸ் அடிச்சாங்கன்னு போலீஸ் பிடிச்சிருச்சா. என்னத்த சொல்றது? அவளை காப்பாத்த சொல்லி என்ன கூப்பிட்டா. நான் காப்பாத்துவேன். என் பொண்ண நான் இல்லாம வேற யார் காப்பாத்துவா? என்ன சரிதானே? எனக்கு அவன் மேல அவ்வளோ பாசம் இல்ல இல்லையா மேனகா? சொல்லு. அவளோட லைஃப் இப்படி பாழாயி 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 முடிவுல அடங்கும். அப்போதான் உன் மேலையும் அவன் மேலையும் இருக்கிற கோபம் தீரும். என்னங்க மேனகா, பூனைய பாத்திருக்கியா? முன்னாடி எலி மரண வேதனையோட ஓடுறாப்போ அதோட அப்படி விளையாடி இப்படி விளையாடி அப்படி விளையாடி பூனை மாதிரி ரசிக்கிற மனசு உன் புருஷனோடது. முடிவில் அந்த எலிய பிடிச்சு கொன்னு சாப்பிடுற ருசி இருக்குல்ல,
அத சொல்லி புரிய வைக்க முடியாது. டிஎஸ்பி ஹலோ. சொல்லுங்க சார். சார், அந்த பொண்ணு பிசினஸ் மேனோட பொண்ணு சார். அவங்க கொஞ்சம் பெரிய ஆளு. நம்ம ஆளுங்க மாறுற வரைக்கும் இந்த நாடு மாறாதியா. முதல்ல டிஎஸ்பி, அப்புறம் எஸ்பி. இதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசுறதுக்கு யார் இருக்காங்க? சார் வராங்க சார். டேய் ஒரு நிமிஷம் இரு. ஓகே. சார் கிட்ட ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தேன். அதை மட்டும் நீங்க அக்செப்ட் பண்ணிருந்தா வைஃப் குழந்தைங்கன்னு எல்லாரையும் கூட்டிட்டு போய் நல்ல ஷாப்பிங் பண்ணிருக்கலாம். ஆனா புத்திசாலித்தனமாவே நீங்க யோசிக்கலையே. இப்போ என்ன ஆச்சு? ஏதோ ஒரு ஓட்ட டெக்ஸ்டைல்ஸ் அது இதுன்னு சொல்லி எப்படி சவுண்ட் விட்டீங்க. இப்ப பாத்தீங்களா அந்த மோகன் கர்த்தாவோட பவர்? எங்க அப்பாவோட வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாத்தீங்களா? சார், நான் இவங்க எல்லாரையும் இப்ப கூட்டிட்டு போகலாம்ல. பாத்தீங்களா சார், பெரிய புலிடா. வெறும் புலி இல்ல, புலி முருகன். சாரோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போகட்டுமான்னு. ரொம்பலாம் பேச வேணாம். இவங்களை கூட்டிட்டு கிளம்பு. அப்புறம் இவங்க எல்லாரையும் நான் கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரேன் சார். வாங்கடா. அம்மா அம்மா அம்மா. என்னடா? நீ அந்த காடை எங்கம்மா வச்சிருக்க? அந்த மேசைக்குள்ள இருக்குண்டா. என்னது இந்த பணம் இங்க எப்படி வந்தது? யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? மைனா, நீதான் இந்த பணத்தை இங்க வச்சியாமா? இல்ல. அப்புறம் இந்த பணம் இங்க எப்படி வந்தது? இல்ல, என்கிட்ட இவ்ளோ பணம் இல்ல. கொஞ்சம் சில்லறை மட்டும்தான் இருக்கு. அதுவும் என் பேக்ல தான் இருக்கு. அப்படின்னா யாரு இவ்வளவு பணத்தை இந்த புக்குக்குள்ள கொண்டு வந்து வச்சிருப்பாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை பாட்டி. அம்மாக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்திருக்கும்? அம்மா. என்னடா? அம்மா, இந்த பணத்தை நீ தான் கொண்டு வந்து வச்சியாம்மா? ரூபாயா? நான் வைக்கலையே. அப்பா, நீங்க எப்பவும் ஞாபகம் இல்லாம வச்சதா இருக்கும்பா. என்னம்மா அது? என் கையில இவ்வளவு பணம் எங்கம்மா இருந்திருக்கு? பின்ன யார் இதை இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க? வெளிய இருந்து யாராவது கொண்டு வந்து வச்சிருப்பாங்களா? நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். நீ ஏன் இவ்ளோ சீக்கிரமா போற? ஸ்கூலுக்கு போறதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல? அது இன்னைக்கு சீக்கிரமா போகணும். அது எதுக்குன்னு தான் கேக்குறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.